சிம்பிளா, ஈஸியா சிங்கார கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் செஸ்ட்நட்ன்னு சொல்லலாம். இதுல வந்து ஃபைபர், பொட்டாசியம் நிறைய சத்துக்கள் இருக்கு. அதனால நம்ம அடிக்கடி கிரேவில சேர்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கராவ எடுத்துட்டு, அதனோட பிளாக் தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்கிறதுனால, இது பெரியவங்களுக்கும் நல்லது, குழந்தைகளுக்கும் நல்லது. இது வந்து உள்ள இருக்கிற அந்த சீட்ஸ் அந்த சதைகள் வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்ல இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு. ஸோ இதை பார்க்கவே அழகா இருக்கும். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவியோட பேஸ். இதுக்கப்புறம் வரமிளகாய் அதுவும் போட்டு வதக்கலாம். ஸோ இந்த கிரேவி வதக்கியும் பண்ணலாம். டைம் இல்லைன்னா மிக்சியில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டும் பண்ணலாம். இப்போ அந்த சிங்கார உள்ள எப்படி இருக்கு பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கு. இப்போ இதில் முந்திரியும் தக்காளியும் போட்டு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கணும். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வதக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பச்சை வாசனை போயிடும். இதில் முந்திரி பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இதே பாலக்கீரை பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் பாலக்கீரையும் பண்ணலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு ஓரளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கணும். திரும்ப அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் நெய்யும் போட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அதாவது ஜீரகம், பட்டை, கிராம்பு, பே லீஃப், பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறமா நம்ம அந்த வாட்டர் செஸ்ட்நட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4-5 சிங்காரை தான் போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இந்த கிரேவி சப்பாத்தி, நான், அப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போது மசாலா பொடி, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள், சீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணும். இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி இதிலேயே ஊற்றிடலாம். இப்படி ஊற்றும்போது அந்த மசாலா இதில் வந்து அப்படியே வந்து நல்லா இறங்கிடும். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஸோ இதோடையே சேர்த்து நீங்கள் முந்திரி ஒரு கையளவு போட்டும் பண்ணலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணி இப்போ கிரேவி ஊற்றிடுறோம். கிரேவி ஊற்றினதுக்கப்புறமா நம்ம நல்லா கொதிச்சு வரணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திக்காவும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு தின்னாவும் அந்த கிரேவி ரெடி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். ஸோ இதை மூடி 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயில் பிரிஞ்சு வர மாதிரி லைட்டாக வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அதே சமயம் அது வெந்திருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இது வந்து குக்கரில் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா நம்ம முந்திரி போட்டிருக்கிறதுனால அதே வந்து நல்ல க்ரீமியாக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை இல்லை அப்படின்னா வந்து நம்ம கசூரி மெந்தி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இட்லி, தோசைக்கு, பணியாரத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது. இதில் வந்து பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.